ஆண்டவர் சொன்னாரு, வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், அநேகர் என் நாமத்தை தரித்து கொண்டு வருவார்கள், நானே கிறிஸ்து என்று சொல்லி வருவார்கள். அப்படிப்பட்டவங்க வரும்போது நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. சரி, இப்படிப்பட்டவர் ஒருத்தர் நான் தான் இயேசு சொல்லி வருகிறார், அநேகர் என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி வருவார்கள். வந்தாச்சு, வராரு. எப்படி ஜனங்க நம்பினாங்க? ஜனங்க எப்படி நம்புறாங்க? அதுக்கு ரெண்டு முக்கியமான காரணம் தான். இப்போ ஃபர்ஸ்ட் திங், நாங்க என்ன நம்புறோம் அப்படின்னா, இந்த இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லி உங்களுடைய என்னுடைய மைண்ட்ல எல்லாம் என்ன பண்ணி வச்சுட்டாங்க, ஒரு போட்டோ ஒன்று காட்டிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு நீல முடியோட தாடியோட ஒரு ஆள் வந்தா அது இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி சின்ன வயசுலேருந்தே நம்ம மைண்டில் ஏற்றிட்டாங்க. இந்த ஏற்றினதனுடைய விளைவு என்னன்னா, எவெல்லாம் இந்த மாதிரி நீல முகமா ஒரு நீல முடியோட தாடியோட வரானோ அவனையெல்லாம் நம்ம இயேசுன்னு நினைக்கிற அளவுக்கு, இன்னும் கொஞ்சம் போனா அந்த மாதிரி யாராவது வந்தா இவர் இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறாருன்னு சொல்லிடுறாங்க. இப்ப இயேசு மாதிரியே ஒருத்தர் வந்திருக்கிறாரு. இயேசு மாதிரியேன்னா இயேசுவை நீங்க பார்த்துருக்கிறீங்களா? அதுக்கு முன்னாடி எதை வச்சு இவரை இயேசுநாதர் மாதிரி இருக்கிறாருன்னு சொல்றீங்க? இல்லை, நம்மகிட்ட இல்லை. எங்கேயாவது இருக்குதா பைபிள்ல இப்படித்தான் இயேசு இருப்பார்னு இருக்குதா? எனக்கு பைபிள்ல சொல்லி இருக்கிற இயேசுக்கும் இங்க இருக்கிற ஆட்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அது பழைய ஏற்பாட்டில் இயேசுவை பத்தி வர்ணிக்கிற உன்னத பாட்டா இருக்கட்டும், புதிய ஏற்பாட்டில் இருக்கிற காஸ்பல் சுவிசேஷத்தில் சொல்லப்பட்ட இயேசுவா இருக்கட்டும், வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஒரு இயேசு இருக்கிறார், பரலோகத்தில் அவர் எப்படி இருக்கிறாருன்னு அந்த இயேசுவா இருக்கட்டும், எதுவுமே இந்த இயேசு இவங்க சொல்ற இயேசு மாதிரி இல்லை. இது ஆரம்பத்தில் நமக்கு போடப்பட்ட விதை, நம்ம ஒரு 10 தலைமுறையா போட்டாங்க. ரைட்டு, உண்மை. அதை ஏன் இப்ப மாற்றக்கூடாது? அதனாலதான் ஆவிக்குரிய சபைக்கு வரும்போது மூல உபதேசமா நாங்க என்ன சொல்லி கொடுக்கிறோம், இயேசுநாதர் இப்படி இருக்க மாட்டாரு, அந்த போட்டோவை தூக்கி வெளியே போட்டுருங்க. சிலையிலேயோ போட்டோவிலேயோ நீங்கள் உண்மையான இயேசுவையும் மரியாதையோ தூதர்களையோ அல்லது அப்போஸ்தலர்களையோ கொண்டு வர முடியாது. அப்ப இந்த மாதிரி ஆட்களை நீங்க, அதனால்தான் நம்ம சபைக்கு வந்தோம்னு சொல்லி கொடுக்கிறோம், இதையெல்லாம் தூக்கி வெளியே போட்டுருங்க, இது உள்ள இயேசு இல்லை, அது இயேசு இல்லாத, அதுக்குள்ள தேவைப்பட்டால் பிசாசு வந்துடும், ஆண்டவர் வரமாட்டார். ஆண்டவர் சிலைக்குள்ளே வந்து வாழ மாட்டார், ஆண்டவர் நமக்குள்ளே வந்துதான் வாழ்வார். நாம தான் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். எந்த சிலையிலையும் இயேசு இருக்க போகிறது இல்லை. இப்ப என்ன ஆயிடுது? இப்ப யோசிச்சு பாருங்க. நாம நம்ம வஞ்சிக்கப்பட்டோம், நம்ம பிள்ளைகளுக்கு அவ்வளோ உபதேசம் கொடுக்குறோம். ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள சர்வசாதாரணமாக வச்சிருக்கிறாங்க, ஆவிக்குரியவர்கள். கேட்டா சொல்றாங்க, இது நாங்கள் வெளியூருக்கு போய் வாங்கணும், ரொம்ப காஸ்ட்லியான போட்டோ. ரொம்ப காஸ்ட்லியான போட்டோங்கிறதுக்காக ஒரு தவறான போட்டோ வீட்டில் வைக்க முடியுமா? அது உங்களை மட்டும் வஞ்சிக்குதா? இல்லை, உங்க தலைமுறையும் வஞ்சிக்குது, உங்க பிள்ளைகளும் அதை பார்க்குறாங்க, நாளைக்கு அவர்கள் அதில் வஞ்சிக்கப்படுகிறார்கள். முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது, இயேசு இப்படி இல்லைங்கிறத புரிஞ்சுக்கோங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்தை போய் வாசிச்சு பாருங்க. அவருடைய தலை வெண்பஞ்சா இருந்தது. அவருக்கு தலை முதல்ல பிளாக்கே கிடையாது, அவர் முடி பிளாக்கே கிடையாது, ஒயிட். உங்களுக்கு என்னன்னா, இயேசு 33 வயசுல மரிச்சு உயிர் எழுந்துட்டாரு. அவர் எங்க தான் இருப்பாரு. ஒயிட்டா இருந்தா அது வயசானவரை போல காட்டும். நம்ம மைண்ட் அப்படி ஆயிடுச்சு. நம்ம முடி தான் கருப்பு. சில நாட்டுக்கு முடி போனீங்கன்னா அவனுக்கு ப்ரௌன், சிலருக்கு ஒயிட்டு, எல்லாருக்கும் வேற வேற மாதிரி இருக்கும். பரலோகத்தில் இயேசுக்கு முடி ஒயிட்டுன்னு இருக்கு, அவ்வளவுதான். அவருடைய கண்கள் அக்கினி சுவாலையாய் இருந்தது, பாதங்கள் வெண்கலத்தை போல இருந்தது. அந்த மாதிரி ஒரு போட்டோவை வடிவமைக்கவே முடியாது. இன்னைக்கு இப்படிப்பட்ட காரியங்களை வச்சு ஏமாத்துறாங்க, வஞ்சிக்கிறாங்க. தயவு செய்து இவைகளை எடுத்து போட்டுருங்க. ரெண்டாவது, நாம் வஞ்சிக்கப்படுவதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமாக நான் ஏற்கனவே சொன்னதுதான், வசன அறிவு இல்லாததுனாலே. நமக்குள்ள என்ன இல்லை? வசன அறிவு இல்லை. என்ன வசனத்தின்படி? அவர் ஒரு தடவை மாம்சத்தில் வெளிப்பட்டார், இனி அவர் மாம்சத்தில் வெளிப்பட போகிறது இல்லை. இனி அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாய் ஆவியிலே வெளிப்பட போகிறார். மாம்சத்துல யார் வந்து நான் தான் இயேசுனாலும் நம்பாதிருங்க. ஏன்னா அவர் மாம்சத்துல வரப்போறது இல்லை, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. அவர் வந்து பலியாக வேண்டிய வேலை ஓவர். இனி ராஜாதி ராஜாவாய் ஆளுகை செய்ய வேண்டியது மட்டும்தான் பாக்கி. அப்படி இருக்கும் பொழுது கொஞ்சம் பேர் என்ன சொல்றாங்கன்னா, இது இந்தியா,
புறஜாதியார் தேசம். இங்க கடவுளை அவங்க பார்க்குறாங்க. அதே மாதிரி நம்மளும் கடவுளை பார்க்குற மாதிரி காட்டினாதான் அவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்வாங்க அப்படின்னு. நமக்கும் அவங்களுக்கும் ஒன்று வித்தியாசம்தான். அவங்க கடவுளை அவர்கள் கண்களால் பார்க்க முடியும், நம்முடைய கடவுளை ஆவியிலே தரிசிக்க முடியும். இதான் நமக்கே டிஃபரன்ஸ். புதிய ஏற்பாட்டில் தெளிவாக சொல்லிட்டு போயிட்டாரு, கண்டு விசுவாசிக்கிறவனிலும் காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். நம்ம கடவுளை ஆவியில உணர்றவங்க, தேவைப்பட்டா நமக்கு முன்னாடி ஜீவனோடு கூட வந்து நிற்கிறவர். 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு அவர் தரிசனமானார்னு இருக்கே. அவர் உயிர் தெழுந்த பிறகு அநேகர் உங்களை வஞ்சிப்பார்கள்னா வஞ்சிச்சாச்சு. பெரிய கூட்டம் ஏமாற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது. நீங்கள் முதலாவதாக ஆவியிலே பலப்பட்டவர்களை காணப்படுங்கள். இரண்டாவது, உங்களுக்குள்ள வசனத்தில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கு. மூன்றாவது, இப்படிப்பட்டதான மாயையான வஞ்சிக்கிற காரியங்களை எடுத்து வெளியே போட்டுருங்க, தூக்கி போட்டுருங்க. அதான் ரொம்ப முக்கியம். இதை விட இன்னொன்று முக்கியமா இருக்கு. 4வது பாயிண்ட், இந்த வஞ்சிக்கிறவங்க செய்யற இன்னொரு விஷயத்தை அதை இயேசு அதிலேயே சொல்றார். வாசிங்க 24:24. ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். அடுத்து வஞ்சிக்கிறதுக்கு உங்களுக்கு அவங்க யூஸ் பண்றது, நீங்க வஞ்சிக்க கூடாதபடிக்கு என்னென்ன செய்யணும்னு சொல்லிக்கிட்டே வரோம். ஏன்னா இயேசு சொல்லியிருக்கிறாரு, அநேகர் வந்து வஞ்சிப்பார்கள். அப்படிதான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போதே சொல்றாரு, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். 5வது வசனத்துல இதுல இவங்க எப்படிலாம் வஞ்சிக்கிறாங்கன்றதுக்கு தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறோம். நீங்க வஞ்சிக்க கூடாதபடிக்கு கேர்ஃபுல்லா இருங்கன்னு சொல்றோம். இதுல இன்னொரு வஞ்சிக்கிற காரியம் இருக்கு. என்ன வஞ்சிக்கிறாங்க? வசனம் சொல்லுது, அநேகர் கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இந்த கடைசி காலத்தில் இருக்கிற இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம், இந்த வஞ்சிக்கிறவங்க கிட்ட அற்புத அடையாளங்களும் நடக்கிறது. விசுவாசிகளுக்கு என்ன, அற்புத அடையாளம் நடந்துட்டா அது நல்ல ஊழியம், அவர் பெரிய ஊழியர். அற்புத அடையாளம் நடக்காவிட்டால் அந்த ஊழியக்காரர் சின்ன ஊழியக்காரர், பாவம். சொல்லும் போது என்ன சொல்றான்? பாவம். அவரு ஒரு சின்ன ஊழியம் பண்ணிருக்காரு. ஏன்பா? அவர்ல ஒன்றும் இல்லைங்க, போனா சர்ச்சு நடக்குது, ஒரு அற்புத அடையாளம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஆனா அற்புத அடையாளம் நடக்கிற ஆளை பாருங்க, அப்படியே ஒரு 2 வருஷத்துக்குள்ள அவர் எங்கேயோ போய் நின்றுவார். என்ன காரணம்? இயற்கையாகவே நமக்கு இந்த அற்புத அடையாளங்கள் மேலே ஒரு மோகம் இருக்கு, ஒரு விருப்பம் இருக்கு. அதன் விளைவா பிசாசு இதை பயன்படுத்தி கொள்ளுகிறார். நன்றாய் கவனிங்கள், அடையாளங்களையும் அற்புதங்களையும் கிறிஸ்து செய்கிறார், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள், வியாதேசன் மேல் கரங்களை வைப்பீர்கள், அவர்கள் சொஸ்தமாவார்கள். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அற்புத அடையாளங்கள் எல்லாமே கிறிஸ்து பண்ணுகிறது இல்லை. நடக்கிற அற்புத அடையாளம் எல்லாமே இயேசுதான் பண்றாருன்னா நீங்க ஏமாந்து போவீங்க. இயேசு பண்றாரு, பிசாசும் செய்யுது. வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 13-14 வசனத்தை வாசிங்க. அப்பொழுது வலு சர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். அப்ப பிசாசுகள் என்ன செய்யும்? அற்புதங்களையும் செய்யும். ஆனால் இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது. கிறிஸ்து அற்புதம் செய்வதற்கும் பிசாசு அற்புதம் செய்வதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. இன்னைக்கு அற்புத அடையாளங்கள் யார் செஞ்சாலும் ஒரு கூட்டம் அப்படியே பின்னாடி ஓடுது. அற்புத அடையாளம் தெரிஞ்சிட்டா போதும், உடனே வண்டி பிடிச்சிட்டு ஓடுறது. ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு அற்புத அடையாளங்கள் தேவைப்படுமானால் இயேசு கிறிஸ்து உங்கள் வீட்டிலே உங்கள் சபையிலே அதை செய்ய. ஏன் அப்படின்னா, நீங்க போற இடத்துல அற்புதம் செய்யற கிறிஸ்துவம் இங்கே அற்புதம் செய்யற கிறிஸ்துவம் ஒரே கிறிஸ்து தான். உங்களுக்கு அற்புத அடையாளங்கள் இன்னொருத்தர் வழியாக வர வேண்டியதில்லை. உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் உங்களை கொண்டே செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இன்னும் ஒரு படி மேல போய் சொல்றேன், நீங்கள் அற்புத அடையாளங்களை பெறுகிறவர்கள் அல்ல, அற்புத அடையாளங்களை செய்கிறவர்கள். ஏன்னா வசனம் சொல்றது, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற
அடையாளங்களாவன நீங்கெல்லாம் செய்யணும். 10 வருஷம் விசுவாசி நேரம் வளர்ந்துருக்க வேண்டாமா? அற்புத அடையாளங்கள் செய்யறவனா மாறி இருக்க வேண்டாமா? நீங்க ஜெபம் பண்ணா ஒரு ஜுரமாவது சரியாக வேண்டாமா? ஒன்றும் இல்லையே, நீங்க இன்னும் பழையபடி அப்படியே தானே ஓடிக்கிட்டே இருக்கிறீங்க. அப்ப என்ன ஆகுது? நீங்க இந்த அற்புத அடையாளத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க கொடுக்க பிசாசு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறான். திடீர்னு ஒரு ஆளை வச்சு வஞ்சிக்கிறான். அற்புத அடையாளங்களை செய்கிறவங்களும் அவங்க வர்றாங்க. ஆனால் நீங்கள் போய் ஆசீர்வாதத்துக்கோ ஜெபத்துக்கோ அற்புதத்துக்கோ நிற்கிறவர்கள் அல்ல, உங்களை கர்த்தர் அப்படி செய்கிறவராய் நிறுத்த வேண்டும். உங்களுக்குள்ள அந்த வாஞ்சை வரணும். நீங்கெல்லாம் போனோம். இப்போ அற்புதத்தை தேடி தேடி ஓடுறீங்க. அங்க அற்புதம், இங்க அற்புதம், அடையாளம் நடக்குதா, அந்த மீட்டிங்ல பெரிய அடையாளம் நடக்குதா, நடக்கட்டும். அது அவிசுவாசிகளுக்கு நடந்து அவன் ரட்சிக்கப்பட்டு வரட்டும், சபைக்குள்ள வரட்டும். வந்து அவன் என்ன ஆகணும்? அவன் கற்றுக்கொண்டு அவன் அற்புத அடையாளங்களாய் மாறி அவன் போய் சுவிசேஷ கூட்டம் நடத்தும் போது அதுல ஒரு பெரிய கூட்டம் ரட்சிக்கப்படும். இதுதானே பைபிளோடைய சொல்லப்பட்டிருக்கிற விஷயம். இன்னைக்கு இந்த அற்புத அடையாளங்கள் கண்டு ஏமாறுற கூட்டம் ஒண்ணு. இரண்டாவது, இந்த அற்புத அடையாளங்கள் எதற்காக செய்யப்படுகிறது அதை நீங்க பார்க்கணும். அதை வச்சுதான் நீங்க வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கணும். பைபிள்ல ஆண்டவர் அற்புத அடையாளம் எதுக்கு செஞ்சாரு பாருங்க. அற்புத அடையாளத்தை அவரு ஊழியத்துக்கு யூஸ் பண்ணல. புரியுதா? ஊழியத்துக்கு என்ன செய்யல? யூஸ் பண்ணல. அவரு வசனத்தை தான் பேசினார். வசனம் சொல்லுது, அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் வேத வசனத்தை உறுதிப்படுத்தினார். வேத வசனத்தை உறுதிப்படுத்துறதுக்காக அற்புத அடையாளம் நடந்துச்சு. இப்ப அற்புத அடையாளம் வேத வசனமே இல்லை, அற்புத அடையாளத்துக்காகவே கூட்டம் நடக்குது. கவனிச்சு கொள்ளுங்க. அற்புத அடையாளங்கள் ஊழியங்கள் அல்ல, ஊழியத்துக்கு உதவி செய்வதற்கு தான் அற்புத அடையாளங்கள். அற்புத அடையாளம் ஒரு நாளும் ஊழியமாய் மாறாது. புரியுதா உங்களுக்கு? அவர் அற்புத அடையாளங்கள் செய்யற ஊழியக்காரனா தப்பு. அவர் சுவிசேஷம் சொல்றவரு, அவருடைய ஊழியத்தில் இந்த அற்புத அடையாளங்கள் நடக்கும். இப்ப ஜனங்க எதுக்கு உங்ககிட்ட வராங்க? வசனம் கேட்க வராங்களா, அற்புத அடையாளத்துக்கு வராங்களா? அங்க பாருங்க, வந்து உங்ககிட்ட வசனத்தை கேட்டு. இப்ப பாருங்க, இயேசு கிட்ட 10 பேர் அற்புதம் வாங்கினான், 9 பேர் போயிட்டான், ஒருத்தன் தான் வந்தான். ஆண்டவர் கேட்கிறாரு, மிச்சம் 9 பேர் எங்கப்பா? அவங்க போயிட்டாங்க, ஒருத்தன் தான் திருப்பி வந்தான். இப்போ உங்ககிட்ட அற்புத அடையாளம் வாங்குறவங்கள எத்தனை பேர் இயேசு கிட்ட வராங்க, எத்தனை பேர் இயேசு விட்டு போறாங்க? அப்புறம் எதுக்கு அற்புத அடையாளம் சொல்லுங்க? அற்புத அடையாளம் அவன் வசனத்துல உறுதிப்படுறதுக்காக தான் அதை செய்யறோம். இயேசு கிட்ட வாங்க, இயேசு உங்களை சுகம் கொடுப்பாரு, இயேசு உங்களை பலப்படுத்துவாரு, உங்க பிள்ளைகளை காப்பாற்றுவாரு, ரட்சிக்கப்படுங்க. அவன் எல்லாம் சொல்லிட்டு அப்படின்னா இயேசு எனக்கு சுகம் கொடுப்பாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இப்ப அவன் இயேசுவை விசுவாசிக்கிறதுக்காக அற்புதம் செய்யணும். இப்ப அற்புதம் செஞ்சு அமிச்சாச்சு, அவன் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டான். அதோடு அவன் திரும்பி வரவே இல்லை. மூணாவது, இப்ப அற்புத அடையாளங்கள் நடக்கிறது எப்படி வஞ்சிக்கிறாங்கன்றது உங்களுக்கு சொல்றேன். மூணாவது, இந்த அற்புத அடையாளங்களை எதுக்கு பண்றாங்கன்னு பாருங்க. இயேசு பண்ண எல்லா அற்புத அடையாளத்துக்கு பின்னாடியும் ஒரு தேவை இருந்துச்சு. நான் சொல்றது புரியுதா? இயேசு தண்ணீரை திராட்சரசமாய் மாத்தினார். எதனால? அன்னைக்கு கல்யாண வீட்டில் திராட்சரசம் குறைவுபட்டிருந்துச்சு. ஒரு பையனை பிசாசு அலக்கழிக்குது, சாவடிக்கிற நிலைமைக்கு போது அவனை விடுதலையாக்குகிறார். எதுக்காக? அந்த தகப்பன் வந்து அழுகுறான், ஒரு தாய் வந்து அழுகுறா, என் பிள்ளைய இது மாதிரி பிசாசு பாதிக்குது, உடம்பு சரியில்லாம போகுது. இயேசு அதை விடுதலையாக்குகிறார். இயேசு செய்ய ஒவ்வொன்றுத்துக்கு பின்னாடியும் ஒரு காரணம் இருக்கும். கவனிச்சு கொள்ளுங்கள். அற்புதங்கள் ஜனங்களுக்காக செய்யப்பட வேண்டும், தேவைக்காக செய்யப்பட வேண்டும். அது ஃபேமஸ் ஆகிறதுக்காக செய்யக்கூடாது, அது ப்ரொபகண்டா பண்ணக்கூடாது. ஒன்று மட்டும் நான் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் கற்றுக்கிட்டதை சொல்கிறேன். கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாய் இருந்தால் உங்கள் பேரை அவரே பெருமைப்படுத்துவார். நீங்கள் உங்கள் பேரெல்லாம் பெருமைப்படுத்தணுங்கிற அவசியமே கிடையாது. எந்த குப்பைக்கு நடுவில் இருக்கிறவனையும் கொண்டு வந்து ராஜாக்கு மத்தியில் உட்கார வச்சிருவார். அவர் டிசைட் பண்ணிட்டாருன்னா அதை தடுக்க யாராலையும் முடியாது. எங்கேயோ ஒரு மூலையில் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கவனை கொண்டாந்து எருசலேம்ல ராஜாவா உட்கார வச்சிருவார். புழுதியிலிருந்து தூக்கி எடுத்து கொண்டாந்துருவார். இன்னைக்கு கடைசி காலத்துல மனுஷர் தற்பிரியராக இருப்பாங்கன்னு இருக்கு. 2 தீமோத்தேயு 3:1-2 வாசிங்க பாப்போம்.
மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலம் வரும் என்று அறிவாயாக. கொடிய காலம் வரும் என்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும். ஃபர்ஸ்ட் என்னது? தற்பிரிய. கடைசி கால கலாச்சாரத்தெல்லாம் மாத்தணும். இந்த தற்பிரியமா பெருசா போட்டு இன்னைக்கு கடைசி காலத்துல ஊழியத்துல தங்களை பிரகடனப்படுத்துகிறவர்கள், தங்களை முன்னிலைப்படுத்துகிறவர்கள், தங்களை எப்படியாவது ஜனங்களுக்கு காட்டணும்னு விரும்புறவங்க, இவர்கள் மூலமாக நடக்கிற அற்புத அடையாளங்கள் வேஸ்ட். ஊழியம் எப்பவுமே தெரிஞ்சுக்கொள்ளுங்க, கர்த்தர் பெருக வேண்டும், நாம் சிறுக வேண்டும். நாம இன்னைக்கு வந்து நிக்கிறோம், என்ன நாமத்துல நிக்கிறோம்? இயேசுவின் நாமத்துல வந்ததுனால தான் மரியாதை. இந்த புல்பிட்டில் இயேசுவின் நாமத்துல வரலன்னா இவங்க என்ன ஏத்துவாங்களா? ஏற்ற மாட்டாங்க. நான் இங்க நிக்கிறதுக்கு காரணம் இயேசு என்கிறதான நாமம், இயேசு என்கிறதான தேவன். அவரை முன்னிலைப்படுத்துறதுக்கு தான் நாம இருக்கிறோம். இன்னைக்கு என்ன நடக்குது? அற்புத அடையாளங்கள் அவங்கள முன்னிலைப்படுத்துறதுக்கு. பாருங்க எங்கிட்ட என்ன அற்புதம் இருக்கு, என்ன அடையாளங்கள் நாங்க செய்யறோம் பாருங்க அப்படின்னு சொல்லி ஜனங்களை ஏமாற்றக்கூடியதான அற்புத அடையாளங்கள் நடக்க ஆரம்பிச்சு. வசனம் சொல்லுது, வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், கடைசி காலத்தில் இப்படிப்பட்டவர்கள் வருகிறார்கள். முதலாவதாக உங்களை வஞ்சிக்கிறவர்கள் வரும்போது உங்களுக்குள் ஆவிகளை பகுத்தறிகிற வரம் இருக்க வேண்டும். அதுதான் வஞ்சிக்கிறவங்க வரும்போது ஃபர்ஸ்டே உங்களுக்கு சொல்லிடும், வந்து உட்கார்ந்துருக்கிறவன் ராங் பர்சன். அதுக்கு நீங்க தேவனுக்குள்ள ஸ்திரப்படணும், பலப்படணும். ரெண்டாவது, அவர்கள் பேசுகிறத வச்சு நீங்க கண்டுபிடிக்க முடியும். அவங்க வாயில பெருமையான வார்த்தைகள் வரும், நூதனமான காரியங்கள் வரும், உங்களை வழிவிலக பண்ணுகிற காரியம் வரும். இங்க யாரும் பாடு அனுபவிக்கலன்னு சொல்லல. எந்த பாடும் கிறிஸ்துவின் பாடுக்கு நிகராய் மாறவே மாறாது. அவர் அனுபவித்த பாடு எவ்வளவு பெருசு! நம்மை மீட்பதற்காக அவருக்காக நாம் அனுபவிக்கிற பாடு ஒன்றும் அவ்வளவு பெருசெல்லாம் கிடையாது. இன்னொன்னு சொல்றேன், என்னை பத்தின சாட்சியை நான் சொல்லுவதை விட என்னை பத்தின சாட்சியை தேவன் சொல்லணும், அதுதான் சாட்சி. ரெண்டாவது, இப்படிப்பட்ட ஊழியர்களை அவர்கள் வாயின் வார்த்தையை வச்சு கண்டுபிடிக்கலாம். மூன்றாவது, இப்படிப்பட்ட ஊழியர்கள் வரும் பொழுது உங்களுக்குள்ள அது அவர் எப்படிப்பட்டவன் தெரியாம இருக்கும், ஆனா உங்களுக்குள்ள ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், ஒரு டிஸ்டர்பன்ஸ். கடைசியாய் இவர்கள் தங்கள் சுய பெருமைக்கென்று அற்புத அடையாளங்களை செய்வார்கள். அந்த அற்புத அடையாளங்கள் மூலமாக கிறிஸ்து மகிமைப்பட மாட்டார், அந்த அற்புத அடையாளங்கள் மூலமாக இவர்கள் மகிமைப்படுவார்கள். எவன் ஒருவன் தன்னை பெருமையாய் பேசி, தன் ஊழியத்தை பெருமையாய் பேசி, தன் ஆவிக்குரிய வாழ்க்கையை பெருமையாய் பேசி அதை புரபகண்டா பண்ணுகிறானோ அவன் வஞ்சிக்கிறவன் அர்த்தம். எவன் ஒருவன் கிறிஸ்து பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் என்று சொல்லுகிறானோ அவனே தேவனிடத்திலிருந்து வந்தவன்.